அரசியல் விமர்சனங்களை நாம் தொடர்ந்து செய்யும்போது சிலர் கேட்கிறார்கள், நீங்கள் தொடர்ந்து விஜயை மாத்திரமே விமர்சனம் செய்கிறீங்க, வேற யாரையுமே விமர்சனம் செய்கிறதே இல்லை அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் கேட்கிறார்கள். நண்பர்கள், தாவைக்காவில் இருக்கிற நண்பர்கள். நினைக்கிறேன் இந்த நண்பர்கள் இப்போதுதான் என்னுடைய பதிவுகளை பார்க்கிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாகவே சமூக வலைதளங்களில் அரசியல்வாதிகளுடைய தப்பிதங்களை, குற்றங்களை, அவருடைய செயலற்ற தன்மைகளை நாம் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த விமர்சனத்தின் நோக்கம் பெருமைப்படுத்த வேண்டும் என்றோ அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்றோ அந்த நோக்கத்தில் நாம் செய்யவில்லை. மாறாக அவர்கள் திறம்பட செயலாற்ற வேண்டும், இந்த நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அவர்கள் தெளிவான முறையில் பாடுபட வேண்டும், சமூக நீதி பார்வையில் அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் விமர்சனம் செய்கிறோம். நாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரியாக செயலாற்றாத எல்லா தலைவர்களுமே விமர்சனம் செய்திருக்கிறோம். மோடியை விமர்சனம் செய்திருக்கிறோம், அமித்ஷா விமர்சனம் செய்திருக்கிறோம். இதற்கு முன்பாக ஆட்சி செய்த திமுக அரசையும் நிறைய இடங்களில் விமர்சனம் செய்திருக்கிறோம். வேங்கவேல் விஷயத்தில் திமுக விமர்சனம் செய்திருக்கிறோம், பொன்முடியை விமர்சனம் செய்திருக்கிறோம், ஆர்எஸ் பாதியினுடைய சில வார்த்தை பிரயோகங்களை நாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். இப்போ சமீபமாக ராசா அவர்கள் திருமாவளவனை பற்றி ஒரு பதிவு செய்து அந்த பதிவை நாங்கள் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் யாரையெல்லாம் விமர்சனம் செய்ய வேண்டுமோ, சுட்டி காட்ட வேண்டுமோ அந்த எல்லா இடங்களிலும் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். குறிப்பாக விஜய் ஏன் மிகவும் அழுத்தமாக தொடர்ந்து விமர்சனம் செய்கிறோம் என்று சொன்னால், அவருடைய செயல்பாடுகள் எதுவுமே திருப்திகரமாக இல்லை. நீங்கள் நினைக்கலாம், அவர் ஆட்சிக்கு 1 மாதம் தானே ஆகிறது, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி விமர்சனம் செய்யலாம் என்று கேட்கலாம். ஆனால் நாங்கள் இந்த 1 மாத காலத்தை வைத்து விமர்சனம் செய்யவில்லை. அவருடைய கடந்த கால கிட்டத்தட்ட இந்த தேர்தலுக்கு முன்பாக இருந்த அவருடைய அரசியல் நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள் எதுவுமே திருப்திகரமாக இல்லை. எல்லா இடங்களிலும் அவர் ஒரு பெரும் கூட்டத்தை கண்மூடித்தனமாக வழி நடத்தினார். யாரையுமே அவர் ஒழுங்குபடுத்தவில்லை, சீரமைக்கவில்லை. எல்லா மக்களும் கண்மூடித்தனமாக வராங்க, என்னெல்லாமோ பேசுகிறாங்க. எல்லாவற்றையும் விஜய் அவர்கள் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார். ஸோ அப்படி பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டதால், ஸோ அப்படிப்பட்ட நபர் எப்படி இங்கே தெளிவாக செயலாற்றுவார் என்ற ஆதங்கத்தில் தான் நாங்கள் விமர்சனம் செய்கிறோம். இந்த விஜய் இன்னும் வருகிற நாட்களில் எல்லாம் திறம்பட தெளிவாக செயல்பட்டால் அதை நாம் யாரும் விமர்சனம் செய்ய போகிறதில்லை. அதை நாம் வரவேற்போம், அதை பாராட்டுவோம். ஸோ எதை விமர்சனம் செய்ய வேண்டும், எதை விமர்சனம் செய்யக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இப்போது கூட விஜய் அவர்கள் சொன்னாங்க, தனி மனித ஒழுக்கம் ரொம்ப அவசியம் என்று சொன்னார். ஆனால் போன ஆட்சியில் இருக்கும்போது இந்த விஜய் மு.க. ஸ்டாலின் அரசை எவ்வளோ கடுமையாக சாடினார், பயங்கரமாக சாடினார். எல்லாவற்றுக்கும் அரசை மட்டும்தான் குறை சொன்னார். இன்னைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக அவர் என்ன சொல்கிறாரு, மனித ஒழுக்கம் தேவை என்று சொல்லுகிறார். அப்போ நேற்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு என்று தான் இந்த விஜய் இருக்கிறார். ஆக்சுவலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரும்போது, அந்த பொறுப்புக்கு வரும்போது அந்த உண்மை நிலை தெரியும். அந்த உண்மை நிலை தெரியும் போது தான் புரியும் கடந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு சவால்களை சந்தித்திருக்கிறார்கள், திறம்பட செயலாற்றியிருக்கிறார்கள் என்பது புரிய வரும். விஜய் அவர்களை பர்டிகுலராக நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணணும், யாருக்குமே அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் கிடையாது. அவர்கள் நல்லதை செய்தால் அதை பாராட்டுவோம், தவறான காரியங்களை செய்யும்போது அதை தொடர்ந்து சுட்டி காட்டுவோம். நன்றி, வணக்கம்.